ஒரு தவளையும் தேளும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையமா வச்சு இருந்ததுனால, அந்த தவளையும் தேளும் எப்படி செத்து போச்சு அப்படிங்கிறத இந்த கதையில தெரிஞ்சுக்கலாம். ஒரு தவளை வந்து இக்கரையிலேருந்து அக்கரைக்கு போணும். அதே மாதிரி ஒரு தேளும் இக்கரையிலேருந்து அக்கரைக்கு போணும். அப்படி இருக்கும்போது, தேள தான் கூட கூட்டிட்டு போகவே கூடாது அப்படின்னு ரொம்பவே உறுதியான ஒரு டிசிஷன்ல இருந்த தவளைய தேள் வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. "நீ என்ன எப்படியாச்சும் கொண்டு போய் அந்த சைட்ல விட்டுடு. நான் கண்டிப்பா வந்து உன்ன எதுவுமே பண்ண மாட்டேன்." அப்படின்னு வந்து தேள் வந்து நம்பிக்கை குடுக்க, தவளையும் என்ன பண்ணுச்சு, "ஐயோ பாவம்! நம்ம இல்லன்னா இத யார் அந்த பக்கம் கொண்டு போய் சேர்ப்பா?" அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு, தேள தனக்கு மேல ஏத்திக்கிட்டு, தவளை வந்து அந்த ஆத்துல கடக்க ஆரம்பிச்சுச்சாம். அந்த ஆத்த கடந்து போகும்போது, தேள் என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப நேரமா கண்ட்ரோல்டா இருந்துகிட்டே இருந்திருக்கு. எப்படியாச்சும் வந்து நம்ம கொட்டாம அந்த சைடுல போயிடணும் அப்படின்னு இருந்த தேளு, தன்னுடைய கண்ட்ரோலையும் லூஸ் பண்ணி, ஆத்தோட அந்த பக்கம் நெருங்க நெருங்க கண்ட்ரோல் லூஸ் ஆகி தேள கொட்டிடுச்சு. தேளு வந்து தவளைய கொட்டிடுச்சு. தவளைய கொட்டுனோனே தவளை என்னாச்சு, "நான் உன்ன எவ்ளோ நம்புனேன். நீ சொன்ன ஒரு நம்பிக்கையின் பேர்ல தானே நான் அந்த சைட்லேருந்து உன்ன இந்த சைடுக்கு உன்ன எடுத்துட்டு வந்து விடலான்னு பார்த்தேன். இப்ப நீ என்ன கொட்டிட்டியே! உன்னோட விஷம் என் மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு. என்னால இதுக்கு மேல வந்து நீந்த முடியல, ஸ்விம் பண்ண முடியல." அப்படின்னு தவளை சொன்ன உடனே தேளு என்ன பண்ணுது, "நான் உன்ன கொட்டக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். எப்படியாச்சும் வந்து அந்த பக்கம் போயிடலான்னு தான் நானும் வந்து என்ன எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னுடைய நேச்சர் அப்படி. என்னால வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கொட்டிட்டேன்." அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பதான் வந்து தவள ஒண்ணு வந்துச்சாம், நம்ம வந்து நம்மளே நமக்கு வந்து சூனியம் வச்சுக்கிற மாரி இத போய் நம்ம ஏத்திட்டு வந்தோமே கூட அப்படின்னு தவள ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே முழுக, ஐயோ! நம்மளோட சுபாவம் கடைசியில நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சே அப்படின்னு தேளும் தவள கூடயே சேர்ந்து முங்கி 2 பேரோட லைஃபும் காலி. இது மூலியமா என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல தேளா இருந்திருக்கலாம், இல்ல தவளையா இருந்திருக்கலாம். பட் நீங்க ஆக்சுவலா உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க ஒரு நம்பிக்கைய தராங்க. உங்க மேல ஒருத்தவங்க வந்து ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னும்போது, அட்லீஸ்ட் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்க ஒரு ட்ரஸ்ட் வொர்த்தியா இருக்கணும். அப்படி அதுவும் முடியலன்னா, நீங்களும் என்ன ஆவீங்க? தேள கொட்டி தேள் எப்படி கொட்டி தவள முழுகும்போது தேளும் முழுகி செத்து போச்சோ, அதே மாரி நம்மள தவளையும் செத்து போகும். நீங்க வந்து யாருக்குமே நம்பிக்கையான பெர்சனா இல்லாம நீங்களும் செத்து போயிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல தேளும் சரி, தவளையும் சரி தங்களோட சுபாவங்கள தான் வந்து ஒரு மையமா வச்சு டிராவல் பண்ணாங்களே தவிர்த்து, 2 பேருக்குமே இவங்கள அவங்கள கொன்னணும் அப்படிங்கிற ஒரு எனிமிட்டி கிடையாது. ஸோ நம்மளோட சுபாவத்த நமக்கே பேக் ஃபயர் ஆற அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரீஸ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்டோரி மூலியமா உங்களுக்கு யாராச்சும் ஒரு தேள் இருந்தாங்கன்னா, மறக்காம அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.